ஃபர்ஸ்ட் சேனலா நியூஸ் தமிழ் 24/7. இந்த சேனலை பார்த்தீங்கன்னா 2022 ஜனவரி 23 அன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. S+ மீடியா பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியோட ஓன் சேனல் தான் இந்த நியூஸ் தமிழ் 24/7. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு மலையாளம் லாங்குவேஜ்லயுமே இதே மாதிரி நியூஸ் மலையாளம் 24/7 அப்படின்ற ஒரு சேனல் வச்சிருக்காங்க. இந்த S+ மீடியா பிரைவேட் லிமிடெட் இதோட ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரன் ஜெயபால், சகிலன் பத்மநாபன், ஐயம் பெருமாள், நாகமாணிக்கம் இவங்க 4 பேர் தான். ஆக்சுவலா இவங்களுக்கும் பொலிட்டீசியன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல. நடுநிலைத்தன்மையோட தான் செயல்படுறாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா கட்சி சார்ந்த தலைவர்கள் அண்ட் முக்கிய பிரமுகர்கள் கிட்டையுமே வாழ்த்துக்கள் வாங்கியிருக்காங்க. அதை வீடியோவாவே இவங்க சேனலே போட்டு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு ஊடகங்கள் வரிசையில் புது வரவாக இணைந்துள்ள நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்திகளை வழங்கி ஊடக அறத்தினை நிலைநாட்டிட வாழ்த்துகிறேன். இங்க இருக்க மற்ற சேனல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எல்லா கட்சியினர்கள்கிட்டமே வாழ்த்துக்கள் வாங்கினதே கிடையாது இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவா செயல்படாத ஒரு செய்தி சேனல். அடுத்த சேனல் புதிய தலைமுறை. இந்த சேனல் 2011 ஆகஸ்ட் 24 அன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. நியூ ஜெனரேஷன் மீடியா கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இந்த சேனலை வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட புது யுகம் அண்ட் வேந்தர் டிவி அப்படின்ற இன்னும் 2 சேனல்ஸும் இருக்கு. இந்த சேனலோட ஃபவுண்டர் அண்ட் ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா SRM குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனர் TR பாரிவேந்தர் ஐயா. இவர் இந்திய ஜனநாயக கட்சி அப்படின்ற நேம்ல ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு. இவர் DMK ADMK இந்த 2 கட்சிகளோட கூட்டணியிலுமே இருந்திருக்காரு. லாஸ்டா 2021 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் நீதி மையம் கூட கூட்டணி வச்சிருந்திருக்காரு. இப்போ மக்கள் நீதி மையம் யாரோட கூட்டணியில இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். சோ DMK. சோ இந்த சேனல் DMK ஆதரவாளராக இருக்கக்கூடிய TR பாரிவேந்தர் ஐயா அவங்களுடைய சேனல். தேர்ட் சேனல் பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ். இந்த சேனலை 2009 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பாலிமர் மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி தான் இதோட ஓனர். இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலிமர் டிவி அண்ட் ஜோதி டிவி அப்படின்ற மற்ற 2 சேனல்களும் இருக்கு. இந்த சேனலோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டணம் வேலப்பன் கல்யாண சுந்தரம் அப்படின்ற ஒருத்தவர் தான். ஆக்சுவலா இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 2006 to 2011 DMKவோட அமைப்பு செயலாளராக இருந்திருக்காரு. அந்த கட்சியில ஏற்பட்ட சில பிரச்சனை காரணமா அந்த கட்சியில இருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக மு.க. ஸ்டாலினை ஏன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறார் அக்கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைப்பு செயலாளர் கல்யாண சுந்தரம். அதுக்காக 100% DMK சப்போர்ட்டரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 50-50 வச்சுக்கலாம். ஸோ பாலிமர் நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த சேனல் சன் நியூஸ். 1993 சன் டிவி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா சில வருடங்கள் கழிச்சு 2000 தான் சன் நியூஸ் அப்படின்ற ஒரு சேனலே ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சேனலோட ஃபவுண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாநிதி மாறன். ஸோ இவரு கலைஞர் ஐயா அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால இது ஒரு பக்காவான DMK சேனல். அடுத்ததா கலைஞர் செய்திகள். ஆக்சுவலா கலைஞர் டிவி ஸ்டார்ட் பண்ணது 2007ல. பட் கலைஞர் செய்திகள் ஸ்டார்ட் பண்ணது அடுத்த வருஷமான 2008ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிரிப்பொலி, இசையருவி, முரசு, சித்திரம், பிளாக் ஷீப் அப்படின்ற மற்ற சேனல்களும் இருக்கு. இந்த சேனலோட ஃபவுண்டர் முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தான். ஸோ இது ஒரு DMK சேனல். அடுத்ததா கேப்டன் நியூஸ் சேனல். ஆக்சுவலா கேப்டன் டிவி பாத்தீங்கன்னா 2010 ஏப்ரல் 14 அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் கேப்டன் செய்திகள் பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு 2012 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சேனலோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த சேனலை ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தினது LK சுதீஷ் அப்படின்ற விஜயகாந்த் அவர்களுடைய மச்சான் தான். ஸோ இந்த சேனல் பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதாவது DMDK அவங்களுடைய சேனல் தான் இது. அடுத்ததா ஜெயா பிளஸ் சேனல். ஆக்சுவலா ஜெயா டிவி, ஜெயா பிளஸ் இந்த சேனல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவர்களால் ADMK கட்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். பட் இப்ப அந்த கட்சிக்கிட்டே இந்த சேனல் இல்ல. ஜெயா டிவி பாத்தீங்கன்னா 1999 ஆகஸ்ட் 22 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 வருஷம் கழிச்சு 2008ல தான் ஜெயா பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளுக்காக மட்டும் இந்த ஒரு சேனலை ஆரம்பிக்கிறாங்க. ஜெயா நெட்வொர்க் கம்பெனி தான் இதை ஓன் பண்றாங்க. இவங்களுக்கு இருக்க அதர் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா ஜெயா டிவி, ஜெயா மேக்ஸ், ஜெயா மூவிஸ் அப்படின்ற மற்ற சேனல்களும் இருக்கு. இந்த சேனல்ஸோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். ஸோ அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இந்த சேனல் பாத்தீங்கன்னா சசிகலா அண்ட் டிடிவி தினகரன் அவங்களோட ஃபேமிலி கிட்ட போயிடுச்சு. ஸோ இப்போ இது ADMK உடைய சேனல் கிடையாது, AMMK அவங்களுடைய சேனல். அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியுடைய சேனல். அடுத்ததா நியூஸ் ஜே. இந்த சேனல் பாத்தீங்கன்னா 2018 நவம்பர் 14 அன்னைக்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஜெயா டிவி நெட்வொர்க்கோட ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா சசிகலா டீமுக்கு போனதுக்கு அப்புறம் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அண்ட் சில நிர்வாகிகளோட சேர்ந்து ADMK கட்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் நியூஸ் ஜே. ஸோ இது ஒரு பக்காவான ADMK கட்சியோட சேனல். அடுத்ததா லோட்டஸ் நியூஸ் சேனல். 2012 அக்டோபர் 11 அன்னைக்கு தான் இந்த சேனலை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சேனலோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலதிபரும் முன்னாள் பாஜக மாநில பொதுச் செயலாளருமான GKS செல்வகுமார் அவர்கள் தான். கோயம்புத்தூரை ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சு செயல்படுற ஒரு சேட்டலைட் சேனல் அப்படின்னா இந்த லோட்டஸ் நியூஸ் தான். மற்ற எல்லா சேனல்களையுமே ஹெட் ஆபீஸ் வந்து சென்னையில தான் வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்காவான BJP சேனல் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. BJP சேனலா இருந்தாலும் சில சூப்பரான விஷயங்கள் இந்த சேனல்ல பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முதலா பத்மினி பிரகாஷ் அப்படின்ற ஒரு திருநங்கையை டிவி நியூஸ் ஆங்கரா போட்டது இந்த சேனல்ல தான். 50 TMC தண்ணீரை தேக்கி வைத்து மின்சாரம் தயாரிக்கவும்
குடிநீருக்கு பயன்படுத்தவும் இந்த அணைகள் கட்டப்போவதாக கூறியதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன. அதே மாதிரி கண் பார்வை தெரியாத மாஸ்டர் ஸ்ரீ ராமானுஜம் அப்படின்ற ஒருத்தவரை பிரெய்லி முறையை பயன்படுத்தி நியூஸ் வாசிப்பாளராக அறிமுகப்படுத்தினது இந்த சேனல் தான். அடுத்ததா தந்தி டிவி 2012 நவம்பர் 13 அன்னைக்கு தான் தந்தி டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா தினத்தந்தி. இவங்கள்ட்ட இருக்க மற்ற நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை முரசு, தந்தி ஒன் அப்படின்ற சேனல்ஸ் இருக்கு. இந்த சேனலோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவந்தி ஆதித்தனார். இப்போ கரண்ட்ல இருக்க டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவன் ஆதித்தர். ஆக்சுவலா இந்த சேனல் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ஆதரவாளர், டிஎம்கேவை சப்போர்ட் பண்றவருடைய சேனல் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினத்தந்தி நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்ச சீபா ஆதித்தனார் டிஎம்கேல 1967 இருந்து 68 வரைக்கும் சபாநாயகராக இருந்திருக்காரு. அதே மாதிரி 69 to 71 வரைக்கும் கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. இது அந்த டைம்ல டிஎம்கே இருந்தது. இப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா 2020ல மறைந்த திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர்களுக்கு தந்தி டிவியோட டைரக்டர் ஆதவனாதித்யன் அஞ்சலி செலுத்த போயிருக்காரு. அதே மாதிரி 2021ல ஸ்டாலின் ஐயா முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா தந்தி டிவி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்குது. அவங்க முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு வாழ்த்துக்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போல இருந்து இப்போ வரைக்குமே இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. இதுவே போதும், நீங்களே என்னென்ன முடிவு பண்ணிக்கோங்க. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. அடுத்ததா நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா 2015 ஏப்ரல் 15 அன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேனலோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட முக்கிய கம்பெனி தான். அதாவது ஜியோ கம்பெனியோட ஓனர். இவர் ஒரு முழுமையான பிஜேபி ஆதரவாளர். ஸோ இந்த சேனல் யாருக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பிஜேபி ஆதரவாளருடைய சேனல். அடுத்ததா நியூஸ் 7 தமிழ் சேனல் 2014 அக்டோபர் 19 அன்னைக்கு தான் இந்த சேனலை லான்ச் பண்ணியிருக்காங்க. விவி குரூப் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இந்த சேனலை ஓன் பண்ணியிருக்காங்க. இந்த சேனலோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் வைகுந்தராஜ் அப்படின்றவர் தான். இந்த சேனலோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா வி சுப்பிரமணி. இவர் அரசியல்வாதி கிடையாது, ஆனா அதிமுகவுடைய ஆதரவாளர். எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 வருஷத்துல சிஎம் இருந்த ஜெயலலிதா அவர்களை மீட் பண்ணி ஒரு திட்டத்துக்காக நிதி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி 2020ல அவர் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல சன் நியூஸுக்கு எதிராக ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்திருப்பாரு. நான் சட்டத்தை எடுக்கவில்லை, நீங்க சன் டிவின்னு ஒண்ணு அப்படி கேட்காங்க, தயவு செய்து நியாயத்தை கேளுங்க ப்ளீஸ். ஒரு காலத்துல நீங்க அதிமுக ஆட்சிக்கு வர நாங்கள சோ இது ஒரு ஏடிஎம்கே ஆதரவாளரான வைகுண்டராஜனுடைய சேனல். அடுத்ததா ராஜ் நியூஸ் சேனல். இந்த சேனல் பாத்தீங்கன்னா 2008 ஜூன் 23 அன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சேனலோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் ராஜேந்திரன். இந்த எம் ராஜேந்திரன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் 2007ல இவங்க ஃபேமிலியோட அந்த டைம்ல சீஃப் மினிஸ்டரா இருந்த அறிஞர் கருணாநிதி ஐயா அவங்களுடைய தலைமையில டிஎம்கே பார்ட்டியில இணைஞ்சிருக்காங்க. இதுக்கான ஆதாரம் போட்டோவாவே இருக்கு. சோ இது ஒரு பக்காவான டிஎம்கே சப்போர்ட்டர் சேனல். அடுத்ததா சத்யம் நியூஸ். இந்த டிவி பார்த்தீங்கன்னா 2010 அக்டோபர் 2 அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேனலோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசக் லிவிங்ஸ்டன் அப்படின்ற ஒருத்தவர் தான். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பிசினஸ் மேன், சமூக அக்கறை கொண்டவர். அது மட்டும் இல்லாம சாதி மத அரசியலை எதிர்ப்பவர். சத்தியம் டிவினா வெளியே அப்படிதான் சொல்றாங்க. சத்தியம் டிவினா கிறிஸ்துவ தொலைக்காட்சி, அறக்கட்டளைனா கிறிஸ்துவ அறக்கட்டளை. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தேடி செய்யுங்க. வரதா புயலுக்கு பண்ணோம், யாரை பார்த்து பண்ணோம், ஒருவருக்கு டோரை தள்ளியா பண்ணோம். மனிதாபமானத்துக்குலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எவனாவது ஜாதி மதத்தை பேசிட்டு மனிதாபமானம் பேசிட்டு வந்தானா அவன் தான் முதல் அயோக்கியப்பே, அவன் தான் முதல் தப்பான ஆள். யாராவது ஜாதி மதம்ன்ற பட்டோட பேசினா அவன் மனுஷனும் இல்லை. கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு கட்சியை நீங்கள் திட்டுற மாதிரி தெரியுது எனக்கு. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இவரும் சரி இவங்க சேனலும் சரி எந்த ஒரு கட்சியை சார்ந்தவரும் கிடையாது, சப்போர்ட் பண்றவங்களும் கிடையாது. இது ஒரு நியூட்ரலான சேனல் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே தமிழில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் தான். இது போக என்டர்டைன்மெண்ட் அண்ட் நியூஸ் இது எல்லாமே இருக்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மக்கள் டிவி இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வசந்தகுமார், அதாவது வசந்த் அண்ட் கோ நிறுவனத்தோட ஓனர், இவருக்கு வசந்த் டிவி அப்படின்ற ஒரு சேனல் இருக்கு. அடுத்து அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கேவி தங்கபாலு அவங்களுக்கு மெகா